நார்மல் பிளவுஸ் இப்ப எப்படி ஈஸியா கட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுதான் அளவு பிளவுஸ். இதுதான் நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஏன் அயன் பண்ணேன்னா, இது வந்து ஃபுல் ஆயில் பிளவுஸ், காட்டன் பிளவுஸ் மாதிரி சுருங்கம் பத்தியெல்லாம் அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் நம்ம கட் பண்ற முன்னாடி அயன் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப சுருங்கிருந்தா, அதனால அயன் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணக்கூடிய ஃபுல் ஆயில் கிளாத் தான். இது ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, சின்ன பிளவுஸ் தான். ஈஸியா எப்படி கட் பண்ணலாம், எவ்வளவு சீக்கிரமா கட் பண்ணலான்னு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப புரியும்படியாவும் நான் சொல்லி தருவேன். இப்போ நம்ம அந்த துணிய மெயின் கிளாத்தை நான் என்ன பாருங்க, அதை விரிச்சு இப்படி பாதியா மடிச்சு வச்சிருக்கேன். மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் அளவு எடுக்க போறேன். அளவு இந்த பிளவுஸ்ல எடுக்கணும். சுற்றளவும் உயரம் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், துணியை இப்படி கரெக்டா இந்த பாருங்க, இது கரெக்டா எடுத்து போடணும். நீட்டா ஃபர்ஸ்ட் துணியை நீட் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்கணும். விரிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. எது எந்த பொசிஷன்ல இருக்கோ பார்க்கத்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி கரெக்டா எடுத்துடுங்க. எடுத்துட்டு முத எடுக்கக்கூடியது பிளவுஸுக்கு சுற்றளவு. இந்த ஆம்ஹோல் இருப்பாங்க, இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்படி டேப் எப்படி வச்சு பிடிச்சிட்டு பதினாறு அரை இருக்கு. 8.25 அங்க பாருங்க, 16 கூட வச்சுக்கலாம். இது ஃபுல் ஆயில் பிளவுஸ் 16 வச்சுக்கலாம். 16.25 தான் இருக்கு. 16.25 தான் இருக்கு. 16 வச்சா போதும். 16ல பாதி 8. இந்த பிளவுஸுக்கு சுற்றளவு 8. இது இப்படிதான் பார்க்கணும். இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் தான் பார்க்கணும். 16. 16ல பாதி 8. 8 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அது எதுக்குன்னா இங்க பாருங்க, என்ன இருக்குல்ல, தையல் உள்ள நம்ம தச்சு விடணும் எக்ஸ்ட்ரா பிரிக்கிறதுக்கு. அதுக்காக 2 இன்ச்சு கூட. அப்போ 9 2 8 2 10. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 10 இன்ச்சு சுற்றளவு. ஃபர்ஸ்ட் 10 மட்டும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் சுற்றளவு 10 எடுக்கணும். நான் சொல்லி தரது புரியாம இருக்காது. இன்னொன்னு சீக்கிரமாவும் கட் பண்ணலாம், கஷ்டமும் இருக்காது. இப்போ நம்ம 8 2 10 துணியை மடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் துணி அங்க இருக்கு, அது கைக்கு. இதையும் நம்ம 10 மட்டும் எடுக்கணும். 10க்கு அதிகமா எடுக்க கூடாது. 10 இதுல மேல 10 மார்க் பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த துணியில லாஸ்ட் எண்டு பாருங்க, அதுலயும் 10 மார்க் பண்ணணும். இந்த அடி துணி இருக்குல்ல, அடி துணி இதுல இருந்து கீழே வரோம்ல, அந்த துணியில 10.